உயிரினும் மேலாக உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிச்சாதான் நம்ம ஈமான் கொண்டதுல ஃபுல்ஃபில் ஆக முடியும், முழுமையடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈமான் கொண்டோம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதுல முழுமையடைய முடியாது. முழுமையடையலைன்னா அல்லாஹ்வை உணர முடியாது. அல்லாஹ்வை உணரவே முடியலைன்னா அல்லாஹ்வை எப்படி நெருங்க முடியும்? நாம் அல்லாஹ்வை நெருங்கலைன்னா அல்லாஹ் எப்படி நம்மை நெருங்குவான்? அல்லாஹ் நம்மளை நெருங்கல அப்படின்னா நமக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கலன்னா நாம் எப்படி அந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற அந்த பாலத்துல, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நிறையா. நான் இப்போ ஒரு 4 வருஷமா தான் இதெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறேன். 99 வகையான சொர்க்கங்கள் இருக்காமே. ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு சொர்க்கத்துக்கும், இந்த பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள இடைவெளி. யாரெல்லாம் எந்தெந்த சொர்க்கத்துக்கு போறோம்? அதுல உயர்ந்த சொர்க்கம் எதுவோ அதுல நம்ம நபிகள் யார் இருக்க போறாங்க, அன்னையர்கள் இருக்க போறாங்க, சஹாபாக்கள் இருக்க போறாங்க, அன்சாரிகள் இருக்க போறாங்க. நம்ம எங்க இருக்க போறோம்? அப்ப நபிகளாரை உயிருக்கும் மேலாக நேசிக்கணும். உயிருக்கும் மேலாக நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வாயால சொல்றதா, நான் நபிகளாரை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன், அப்படியா? இல்லை, அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்றேனா, அதுதான் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறது. யாராவது அதை ஃபாலோ பண்ணாதன்னு சொன்னா அதை எதிர்த்து நிக்கிறது. எனக்கு நபிகளார் தான் முக்கியம், அவங்க சொன்ன சட்டங்கள் தான் முக்கியம், மனிதர்களுக்காக அதை மீற முடியாதுன்னு யாரு சொல்றோமோ அவங்க தான் ரசூலாவை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம். ஏன்? மனிதர்களுக்காக ரசூலாவோட சட்டத்தை உடைக்கிறதா? அப்ப மகர் 20 பவுன், 30 பவுன், 40 பவுன், 50 பவுன், 60 பவுன், 100 பவுன், 150, 200 மகர். 1.5 பவுன். நான் கல்யாணம் பண்ணப்ப மகரே இல்லைங்க. மகர் என்கிற சட்டத்தை உருவாக்க இஸ்லாம் என்கிற தூரம் பறந்து வருகிற அந்த தொலைவில் எத்தனை பேர் உசுர கொடுத்தாங்க? சுமையா அப்படிங்கிறவங்களுடைய முதல் ஷஹீதான மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றதனுடைய எல்லா செய்தியும் நமக்கு தெரியும். ஈட்டி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்துச்சு அவங்க பெண் உறுப்புல, ரத்தம் தெரிச்சுச்சு. இன்னைக்கு எல்லாம் சிவப்பு லிப்ஸ்டிக்கை பூசிக்கொண்டு, அன்னை சுமையா அவர்களுடைய இந்த இரத்த வரலாறு தெரிந்தால் அதே நிறத்துல இருக்கிற லிப்ஸ்டிக்கை பூசிக்கொண்டு போக மனசு வருமா? எதற்காக இந்த சட்டங்கள்? நம்மளை கொடுமைப்படுத்துறதுக்கா? லிப்ஸ்டிக் போடாத, நெயில் பாலிஷ் போடாத, சென்ட் அடிச்சுக்கிட்டு வெளியே போகாத, டைட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போகாத, ஃபுல்லா ஹிஜாப் போடு, லூஸா ட்ரெஸ் போடு, கார்ல அன்னி ஆண் டிரைவராக இருக்கிற பட்சத்துல முன்னாடி உட்காந்துக்கிட்டு போகாத, டப்ஸ்மாஸ் போட்டு சீரழியாத, சினிமா வசனத்தை எடுத்து வாய் மட்டும் அசைக்கிறது, அதை இன்ஸ்டால போஸ்டிங்கா போடுறது, சின்ன பிள்ளைகளை டான்ஸ் ஆட விட்டு, சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டு அதை எடுத்து இன்ஸ்டா போஸ்டிங்ல போடுறது. கேட்டா ஹலாலான என்டர்டைன்மெண்ட்னு சொல்றது. விளக்கமா இதுவா ஹலாலான என்டர்டைன்மெண்ட்? இந்த உலகத்தையே உருட்டி என் கையில் கொடுத்தாலும், என்னென்ன கிடைக்க போகிறது என்று பட்டியலிட்டு கொடுத்தாலும் போல செய்தல் என்பது ஹராம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த போல செய்தல்ங்கிறதோட இங்கிலீஷ் வேர்டு தான் டப்ஸ்மாஸ். கிராமங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு இந்த வழிகேடுகள். இதெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்துறதுக்காகவா? இல்லை. இங்க நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நேரான வழியில இருந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கும் நேரான வழியில ஈஸியா வந்துடலாம். அதற்கு பிறகு நிரந்தரமான மகிழ்ச்சி. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், எதிர்பார்க்காத சொகுசு. நாங்க அவ்வளவு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு வரோம், இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்னா நான் நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு வீடும் பங்களா, ஒவ்வொரு வீட்லயும் அவ்வளவு அழகான கட்டமைப்புகள். இந்த இம்மையிலே மனுஷனால் இப்படி கட்ட முடியுதே, அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருப்பான்? முத்துக்களால், பவளங்களால், வைரங்களால், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தங்கத்தால், அவ்வளவு காஸ்ட்லியான, அவ்வளவு சொகுசான, அவ்வளத்தையும் நிரந்தரமா உருவாக்கி வச்சிருக்கான். இது டெம்பரவரி தான். யாரால சொல்ல முடியுமா இவ்வளவு பெரிய பங்களால நான் 200 வருஷம் இருக்க போறேன்?
200 வருஷம் இப்ப யாராவது உயிர் வாழ்றாங்களா உலகத்துல? ஏதாவது ஒரு நாட்டுல 200 வருஷம்? 100 தாண்டதே பெருசா இருக்கு. 100 தாண்டிட்டா 100 வயசு வரைக்கும் இருந்தாங்களா? யாரும் 200 வயசு வரைக்கும் இந்த கட்டடங்கள்ல இருக்க போறது கிடையாது. கபர் என்ற ஒன்று உண்டு. நல்ல வைரத்தோடு போட்டிருக்கா, மவுத்தாயிடுச்சு, குழிக்குள்ள இறக்க போறாங்க, கலத்தி கலத்தி பாக்குறாங்க, தோடு வரல, வெட்டு காதை வெட்டு, காதை வெட்டி தோடை எடுத்துட்டு உள்ள இறக்கியாச்சு. அவ்வளவுதான். யாருக்கு சேர்க்கிறோம்? எதை பெருசாக நினைக்கிறோம்? நிரந்தரமாக தர்றேன்னு சொல்றான். இது டெம்பரவரி இல்ல, கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம், இந்த சந்தோஷம், இந்த காரு, இந்த பங்களா, இந்த ஸ்டேட்டஸ், இந்த குடும்ப கௌரவங்கள், பரம்பரை கௌரவங்கள், நாங்க அப்படி, நாங்கெல்லாம் இப்படி, எங்க தாத்தா இருக்காருல்ல, இவையெல்லாம் டெம்பரவரி. இத்துணூண்டுக்கு வராது, கபருக்கு வராது. நீங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் என்ன செஞ்சீங்களோ அதுதான் கபருக்கான வெளிச்சமாக வரும். கபருடைய கொடுமைகளை பற்றி மணிக்கணக்கா மார்க்கறிஞர்கள் பேசியிருக்காங்க, நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த கபர்ல எந்த கொடுமையும் இல்லாம அல்லாஹ் அங்கேயே சொர்க்கத்தை இறக்கி தரணும், வெளிச்சத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னா உள்ளம் தூய்மையாகணும். உள்ளம் எப்படி தூய்மையாகும்? ரசூல்லா கொடுத்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணா உள்ளம் தூய்மையாகும். ரசூல்லாவோட ஷரியத் வாழ்க்கை தொடங்குகிற போது மகர் ஆண் தான் கொடுத்து கட்டணும், பெண் வீட்டுல இருந்து கொடுத்து எதையும் கொடுக்க தேவையில்லை. என்கிட்ட இருக்கு அதனால நான் கொடுத்தேன், என்கிட்ட இருக்கு அதனால 50 பவுன் கொடுத்தேன், என்கிட்ட இருக்கு அதனால என் மகளுக்கு 40 பவுன் போட்டேன். நீங்க இருக்குன்னு சொல்லி ஷரியத்தை உடைச்சு, மகர் அப்படிங்கிறத உடைச்சு நீங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க பெருமைக்கு. நகை போட்டாதான் கல்யாணம்னு, அதனாலதான் 2 லட்சம் பிள்ளைகள் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. ரசூல்லா சொன்னாங்களா இருக்கப்பட்டவங்க எல்லாம் நகை போட்டு கல்யாணம் பண்ணுங்க, இல்லாதப்பட்டவங்க எல்லாம் யாரும் கேட்க தேவையில்லை அப்படி சொன்னாங்களா? அப்படி ஏதாவது சொன்னாங்களா? யாருக்காவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை. இருக்கப்பட்டவனும் கிடையாது, இல்லாதப்பட்டவனும் கிடையாது. இஸ்லாத்துக்கு முன்னாடி எல்லாமே அல்லாஹ்வோட அடிமைகள். இங்க இருக்கக்கூடிய சமூகம் இப்படி சொல்லுச்சுங்கிறதுக்காக, இங்க இருக்கக்கூடிய உலகம் இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சுங்கிறதுக்காக மகரை விட்டுட்டோமே, நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான், ரசூல்லா கொடுத்த மகரை உடைச்சிங்களா? ஆமா. ஏன்? என்ன பதில் வச்சிருக்கோம்? பெண்கள் ஆண்களை விட்டுருங்க, ஆண்கள் மட்டுமா சொர்க்கத்துக்கு போறாங்க? நமக்கு அந்த ஆசை இல்லையா? நமக்கு அது கனவு இல்லையா? நமக்கு அது லட்சியம் இல்லையா? இந்த உலகத்துல எல்லா துன்பத்தையும், துயரத்தையும், கெட்ட வார்த்தைகளையும், கேவலங்களையும், அசிங்கங்களையும், அடி உதை மிதிகளையும், எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்களையும் பல இடங்கள்ல பெண்கள் தாங்குறாங்களே. 2 பிள்ளையாயிருச்சு, அந்த பிள்ளைகளுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். இவ்வளவையும் இந்த உலகத்துல சகிச்சு கொண்டதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் ஹலாலா இருக்க சொல்லியிருக்கான், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால என்ன பதில் வச்சிருக்கோம்? மகரை உடைச்சிங்களான்னு கேட்டா என்ன பதில் வச்சிருக்கோம்? நான் எல்லா மேடைகளையும் சொல்றதை இங்கேயும் சொல்றேன். மகரிப் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு அம்மா வீட்டுல இருந்து போட்ட நகைகளை மட்டும் கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இங்க ஒரு வாளியை வைப்போம், இல்லை இந்த கார்பெட்டே பெருசா இருக்கு, இந்த கார்பெட்டே போதும், அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த நகையெல்லாம் கொண்டு வந்து இங்க போடுங்க. நம்ம மார்க்க அறிஞர்களை கூப்பிடுவோம், உஸ்தாதுகளை கூப்பிடுவோம், எவ்வளவு இடம் வருதுன்னு பார்ப்போம். படிக்க முடியாம யார் இருக்கிறா? கல்வி செலவு, உயிருக்கு யாரை காப்பாற்ற வேண்டி இருக்கு? மருத்துவ செலவு, பிறகு இந்த ஊர்ல வேற என்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு, யாருக்கு என்ன உதவி, வட்டியிலிருந்து யார் யாரெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு லிஸ்ட் எடுப்போம், அவங்களுக்கு அழகிய கடன் கொடுப்போம், அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். யார் யாரு வீட்டுக்கு போறா? 1/2 மணி நேரம், 7 மணிக்குள்ள எல்லாரும் வந்துருங்க, தங்கிருவோமா பேசாம? இவங்களும் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசன் குளத்துல இன்னைக்கு ஹால்ட்டு, பேசாம தங்கிட்டு நாளைக்கு காலையில மறுபடியும் 10 மணிக்கு ஒண்ணு கூடுவோம். பேங்க் கிடையாதா நாளைக்கு? ஏன் லீவா? நீங்களே லீவ் போட்டு வராதீங்கன்றீங்க பேங்க். என்ன ஒரு நல்ல மனசு! அப்ப யாரும் போனா வரமாட்டீங்க, என்ன செய்யறது? இப்ப நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன், மகரை காப்பாத்துறதுக்கு. தெரியாதனமா எங்களுக்கு அறியாமையில அம்மா வீட்டுல இருந்து போட்ட நகையை வாங்கிட்டோம்,
அதனால நற்காரியங்களுக்கு அல்லாவோட பாதையில கொடுத்து விட்டுருவோம். அல்லாஹ் அதன் பொருட்டு ஊர்ல எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சு நம்மளுக்கும் சொர்க்கத்தை தரட்டும் அப்படின்னு ஒரு பிளானை வச்சிருந்தேன். நீங்க வீட்டுக்கும் போக மாட்டோம்ட்டீங்க, நகையெல்லாம் லாக்கர்ல இருக்குன்ட்டீங்க, பேங்க்குக்காரங்களை வர விடாம நாளைக்கு அவங்களெல்லாம் லீவ் போட வச்சிருவோம்னு வேற பிளான் வச்சிருக்கீங்க. இப்ப எப்படி என்ன செய்யறது? நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன செய்யலாம்? அப்ப யாரும் போக மாட்டீங்க. சரி, அந்த பிளான் அவுட்டு. வந்ததுக்கு உங்களுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம எங்களுக்கு வேற பயண செலவுகள், நிறைய நற்காரியங்கள், ஏழைகளுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு, விதவைகளுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன கையில காதுல கழுத்துல என்ன போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் இங்க போட்டு போங்க. என்னங்க கை தட்டுறீங்க? என்ன செய்யலாம்? அப்ப நீங்களே சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு அழகா பேசிக்கிறோம், பதில் சொல்லிட்டோம். தங்கத்தை நம்மளால விட்டு கொடுக்க முடியாது பாத்தீங்களா? ஆம்பளைகள் எவ்வளவு போடணும்னு சொல்லணுமா? ஆண்கள் போடணுமோ போடக்கூடாதோ, பெண் வீட்டில இருந்து போடக்கூடாது. ஏன் அந்த மாப்பிள்ளை அதாவது நல்லா கவனிங்க, பெண் வீட்டில் இருந்து போடலைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்ற மாப்பிள்ளையும் அந்த குடும்பமும் நமக்கு தேவையில்லை. ஹராம். ரசூலாவோட ஷரியத்தை உடைக்க சொல்ற மாப்பிள்ளை நமக்கு தேவையில்லை. சரி, அப்படித்தான் எல்லாம் நகை போட்டு கட்டி இருக்கீங்களே, நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா வீட்டுல இருந்து 50, 100, 20, 30ன்னு கஷ்டப்பாடுபட்டு, முக்காவாசி பேர் கஷ்டப்பட்டு தாங்க நகை போட்டிருப்பாங்க. இருக்கப்பட்ட கோடீஸ்வரங்க தான் சாதாரணமா இருக்கிறதுல இருந்து பங்கெடுத்து கொடுத்துருப்பாங்க. அது 20% தான். பணக்காரர்களுடைய சதவீதம் 20% தான். மிடில் கிளாஸோட சதவீதம் 60%. அவங்க கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்பாங்க. வாய் வயிற்ற கட்டி சேர்த்து வச்சு அப்படித்தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்ண மாட்டாங்க, மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நகை போட்டு கட்டினீங்கல்ல, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க மாப்பிள்ளையோட? சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்ல. கை தூக்குங்க. கை தூக்குனவங்கள கை தூக்கிக்கிட்டே இருக்கணும், கையை இறக்க கூடாது. சரி, கை தூக்குனவங்களுக்கு இந்த கேள்வி, மற்றவங்களுக்கு இந்த கேள்வி இல்ல. கை தூக்குனவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி. வெளியூருக்கு போனா, வெளியில எங்கேயாவது போனா, என்னோட வீட்டுக்காரரு சாப்பிட்டு முடிச்சோனையும் நான் சாப்பிட்டேன்டா தங்கம், நீ சாப்பிட்டியாடா தங்கம்னு கேட்பாரு. தங்கம்னு சொல்லி கேட்பாரு. தினமும் என்ன 2 வார்த்தையாவது கொஞ்சுவாரு. கை தூக்குனவங்க எங்க கை கீழே போடக்கூடாது. தினமும் என்ன கொஞ்சுவாரு, அன்பா பாத்துக்குவாரு. தினமும் வயிறு வலிக்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சிரிப்போம். அல்லாஹ் பாத்துட்டு இருக்கிறான். யாரு இல்லைன்னு இருக்கோ கை கீழே போட்டுருங்க. இன்னைக்கு சிரிச்சிங்களா? இன்னைக்கு சிரிச்சிங்களா? இன்னைக்கு சிரிச்சிங்க. இன்னைக்கு சிரிக்கலைன்னா சிரிச்சோம்னு சொல்லக்கூடாது, போய் நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போகும். சிரிச்சிங்களா? கை தூக்கி இருக்கவங்களா இன்னைக்கு வீட்டுக்காரரோட சேர்ந்து சிரிச்சிங்களா? வீட்டுக்காரரோட சேர்ந்து அண்டர்லைன் கை கீழே போட்டுக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்காரரோட சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா பேசி நாங்க ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு கை தூக்குனவங்க இந்த பக்கம் எங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு எந்த கடனும் இல்லை, பண ரீதியான எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத நீங்க கேரண்டியா வச்சிருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை உங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏதோ சில சிக்கல், உங்களை விட அவங்க கம்மியாத்தான் வாழ்றாங்க அப்படின்னு இருந்தால் அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. எப்படி பார்த்தாலும் மகர உடைச்சது சிக்கல். ஆனா கைய தூக்குனது ஒரு 10% பேர் தான். எல்லார் வீட்டுல இருந்தும், அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டு கல்யாணம் நடக்குது. கை தூக்காத 90% பெண்களோட நிலைமை என்ன? ஊர் முழுக்க சொல்ல முடியுமா யாரும் தண்ணி அடிக்கிறது இல்ல? ஊர் முழுக்க சொல்ல முடியுமா எங்கேயும் வரதட்சணை கொடுமை இல்ல? ஊர் முழுக்க சொல்ல முடியுமா என் கணவர் என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது? ஊர் முழுக்க சொல்ல முடியுமா அவர் என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினதே கிடையாது? ஊர் முழுக்க சொல்ல முடியுமா அப்படியே கெட்ட வார்த்தை பேசினாலும் என்ன அடிச்சது கிடையாது, அப்படியே அடிச்சாலும் என்ன மிதிச்சது கிடையாது, அப்படியே மிதிச்சாலும் அம்மா வீட்டுக்கு போடின்னு சொன்னது கிடையாது, கண்ணிய குறைவா ஒரு நாள் கூட நடத்தினது கிடையாது, மற்ற சொந்த பந்தங்கள் முன்னாடி என்ன விட்டு கொடுத்தது கிடையாது. கண்ணியமுள்ள கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இங்க மட்டும் இல்ல, இந்த சர்வேயை நான் ஊருக்கு ஊர் எடுத்துட்டு தான் இருக்கேன்.
எங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், கேசஸ், கவுன்சிலிங், கண்ணீர் கதைகள், ஆகப்பெரிய சோதனைகள், உடம்பெல்லாம் தையல், அடி, குடி, கஞ்சா. முஸ்லிம்கள் என்ன முஸ்லிம்கள்? இங்க நம்ம யோசிச்சு ஏதாவது ஒரு பதிலை எழுதி வைக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், காரணம் சொல்லலாம். அல்லாஹ் கேட்பான், நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தானே நம்புனா, வேற நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு என்ன நம்பல? ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை நம்பல. இதுவரைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு சொல்றேன், மகர்படி திருமணம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மாப்பிள்ளை வீட்டுல கேளுங்க. இனிமேதான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா, பிள்ளையை பெற்ற அம்மாக்கள், பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்த அம்மாக்கள் மிக தெளிவாக முடிவெடுங்கள். ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை உடைச்சு என் மகளுக்கு எதையும் நான் கொடுத்து விட மாட்டேன். கட்டில், மெத்த, சீர்சனதி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதையும் கொடுத்து விட மாட்டேன். இதெல்லாம் கொடுக்கலன்னா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டாரு. அந்த விளக்கெண்ண மாப்பிள்ளை தேவையில்லை நமக்கு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து சொல்லணும், ரசூலுல்லாஹ்வோட ஷரியத் படிதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், எதையும் கொண்டு வரக்கூடாது. அப்படி சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ்வை நம்புங்க. நீங்கள் அழகுக்காக கல்யாணம் பண்ணா அல்லாஹ் அசிங்கமா எழுப்புவேன்னு சொல்றான். நீங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணா அல்லாஹ் பிச்சைக்காரனா எழுப்புவேன்னு சொல்றான். நீங்க ஷரியத்தை உடைச்சா வாழ்க்கை முழுக்க சோதனைகள் அப்படிதான் இருக்குங்கிறதா கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மார்க்கத்துக்காக திருமணம் செய்தால், இவ்வளவு படிச்சிருக்காங்க, இவ்வளவு தெளிவா இருக்காங்க, இவங்க இவ்வளவு மார்க்கம் பயின்றாங்க, தொழுகையாளி, எந்த விதத்திலையும் ஷரியத்தை இது வரைக்கும் மீறினதில்லை, பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க, அமானிதம் பேணுவாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, திருடல, மாமியார் வீட்டு நகைக்கும் பணத்துக்கும் காருக்கும் டூ வீலருக்கும் ஆசைப்படல, அலங்காரத்துக்கும் பேரு புகழுக்கும் கௌரவத்துக்கும் ஆசைப்படல, மார்க்கத்தில் பேணுதலோடு இருக்காங்க. அதனால இந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்றேன். அதே மாப்பிள்ளை சொல்லணும், மார்க்கத்தில் இவங்க பேணுதலா இருக்காங்க, அதனால இந்த வீட்டு பிள்ளைய நான் கல்யாணம் பண்றேன். வெள்ளை விளையர்னு பொண்ணு பார்த்துதான் கட்டணும். அப்ப மத்த பிள்ளைகளும் வெள்ளையில என்ன கருப்புல என்னங்க இருக்கு? மனசுல இருக்கு எல்லாம்.